ராஜன், திரு இளங்கோவன், நம்ம முதல்ல ஒரு புள்ளியில் தொடங்கியிருந்தோம், அப்புறம் இப்போ ஒரு கெஸ்ட்டு போயிட்டோம். இப்போ அதே புள்ளியிலேருந்து நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். திரு வெற்றிச்செல்வன் சார் சொன்னதுலேருந்தே கர்நாடகாவில் பாஜக, காங்கிரஸ் இரண்டு இருபெரும் கட்சிகள், தேசிய கட்சிகளும் கூட. இப்போ இதை வேறு ஒரு புள்ளியிலேருந்து நம்ம கனெக்ட் பண்ண முடியுமா? ஏன்னா காங்கிரஸ் அங்கே இப்போ ஆட்சியில் இருக்கிறாங்க. DK சிவகுமார் காங்கிரஸ் அரசனுடைய முதலமைச்சர். ஒரு பக்கம் மத்திய அரசு அனுமதி கொடுக்கல, ஆனால் பூர்வாங்க பணிகளை தொடங்கிட்டாங்க, ரகசியமாக செய்கிறாங்க. 2028 கர்நாடக சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கு. ஒருவேளை அதற்குள் அனுமதி கொடுத்து விட்டால் இது காங்கிரஸ் அரசுக்கு சாதகமாக போகும். அனுமதி கொடுக்கலைன்னா கூட பாஜக அந்த இடத்துல நம்ம அரசியல் செஞ்சுக்கலாம், பாஜக அனுமதி கொடுக்கல நம்ம சொல்லிக்கலாம். அதுக்கு தேவையான நடவடிக்கையாக தான் இந்த ரகசிய பணிகளை மேற்கொள்கிறாங்களோ அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்குல்ல, அது சரிதானா? கரெக்டு தான். அதாவது இந்த அரசியல் அவங்களுக்கு இடையில் ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் கூடுதலாக அங்கே காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அங்கே திரு DK சிவகுமார், முன்னாடியே திரு சித்தராமையா அவர்கள் 2 பேருமே அவர்கிட்ட இருந்து தான் இந்த முதலமைச்சர் பொறுப்பு இவருக்கு இப்போ இடம் மாறி இருக்கு. தன்னுடைய இமேஜை ஒட்டுமொத்தமான கர்நாடக மக்களுடைய ஒரு ரட்சகர் போல தன்னை முன்னிறுத்தவும் DK சிவகுமார் அவர்கள் முயற்சி செய்கிறாரு. அப்போ இந்த மாநிலமே பாதிக்கப்படும் இந்த நீர் இல்லைனா, அப்போ இந்த நீரை பாதுகாக்க வேண்டிய கடமை மேகதாது அணை மூலமாக ஒட்டுமொத்தமான மாநிலத்துக்காக நான் செயல்படுறேன், இந்த ஆட்சி ஒட்டுமொத்தமான மக்களுக்கான ஆட்சின்னு காட்டினாதான் அவருக்கான அந்த இமேஜ், அந்த கிராஃப் அப்படியே அவருக்கு ஏறும். அப்போ இதுக்கு பின்னாடி அந்த நலன் இருக்குது. இப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் கூட அவங்களுக்கு ஒரு பொதுவான அந்த சட்ட விதிகளின்படி இப்படி அனுமதிக்க கூடாதுன்னு அவங்க சொன்னாலும் உள்ளுக்குள்ளார அவங்களுக்குள்ளாரையும் இந்த கால்குலேஷன்ஸ் இருக்கும் இந்த இடத்துல. அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நான் தொடர்ந்து உங்ககிட்ட வரேன்.